தேவனுடையதான வீட்டில் உண்மை என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவனுடைய வீடு என்பது பல காரியங்களை குறிக்கிறது. அவைகளை குறித்து தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த இடத்துல கர்த்தர் அந்த 12ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது முக்கியமாக ஒரு சம்பவத்தை குறித்து தான் ஆரம்பிக்கிறார். எதை குறித்து அப்படின்னு கேட்டால், மோசேயை குறித்து ஒரு தர்க்கம் வருகிறது, அல்லது மோசேயை குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் அல்லது ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவனை குறித்து என்ன செய்கிறாங்க, அவனை குறித்து அப்படி பேசினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது மோசேயுடைய பர்சனல் லைஃபை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். பொதுவாக நாம் போன செய்தியிலே நாம் சொல்லியிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரை பற்றினதான பர்சனல் லைஃபை குறித்தும் பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. யாரை குறித்தும் பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. பொதுவாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனியும் இருக்கும், ஜீவ விருட்சமும் இருக்கும். அதில் நம்ம ஜீவ விருட்சத்தை மட்டும் சாப்பிட்டு போகிறவங்களா இருக்கணுமே ஒழிய, அதில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனி என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அது நமக்கு தேவையில்லை, அது மரணத்தை கொண்டு வரும். பொதுவாக நமக்கு இந்த பாம்பினுடைய உபதேசத்திலேருந்து வந்தவங்க நாம். எந்த பாம்பினுடைய உபதேசம்னா, பாம்பினுடைய காரியங்களை அவங்க கேட்டு அதற்கு பிறகு காயின் பிறந்து நாம் அந்த காயினுடைய சந்ததிக்குள்ளாக வந்தவர்களாக இருக்கிறோம். அதனால் நமக்கு இந்த பாம்பினுடைய சுபாவம் கொஞ்சம் இருக்கும். என்ன சுபாவம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவன் தூஷிக்கிறவனாக இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் அப்படின்னு இருக்கிறது. அவனுடைய வேலையை என்னென்னா, போய் நம்மளை பற்றி பிதா கிட்ட அல்லது தேவன்கிட்ட குற்றப்படுத்துறதா அவனுடைய வேலையாமா. உங்ககிட்டயே நிறைய நல்ல குணம் இருக்கும், அந்த நல்ல குணத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட போய் அவன் புகழ மாட்டான். பாருங்க, யோபை பற்றி சொல்லும் போது அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்தவனும் அப்படின்லாம் இருக்கு, அவனை போல் ஒருவனும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது அவருடையதான பாசிட்டிவ். அவன் சைடில் இருக்க பாசிட்டிவை பற்றி பேசுறாரு. அவன் என்ன சொல்றான், அவன் விருதாவாவா உமக்கு அவன் கீழ்ப்படிந்திருக்கிறான், நீங்க எல்லாம் செய்றீங்க அதனால அவன் அப்படி இருக்கான். அவனுடையதான நெகட்டிவ் சைடு. இப்போ நம்மகிட்ட இருக்கிற வெறும் நல்ல குணத்தை பார்த்து போறது. நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை சொல்லுவேன், எனக்கு வேண்டப்பட்டவங்ககிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுவேன். நான் கற்றுக்கிட்டதை சொல்றேன். நான் அப்படி பயங்கரமான ஆள் அப்படின்லாம் சொல்லலை, கற்றுக்கிட்டதை சொல்வேன். நான் புரிஞ்சுக்கிட்டத ஒரு விஷயம், தேவனை பற்றி அறிகிற அறிவில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நாம் யாரை பற்றியுமே நல்ல விஷயத்தை மட்டும் பேசணும், நல்ல விஷயத்தை மட்டும்தான் பேசணும். ஏன்னா தேவன் வெறும் நல்ல விஷயத்தை மட்டும் பேசுகிறவராக இருக்கிறார். ஏன்னா அவர் நன்மையை மட்டும் பேசுகிறார். தீமை எல்லார் இடத்துலையும் இருக்கிறது. ஏன்னா எப்போவோ ஆரம்பிச்சிருச்சு தீமை, ஆதாமுக்கிட்டே ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஆதாமை பார்த்து ஆண்டவர் நீ உன்னை சபிச்சேன் அப்படிங்கிற வேர்டெல்லாம் அவர் சொல்லவே மாட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு. அப்புறம் ஸ்ரீனிடத்தில் கேட்குறார், ஏன் அப்படி பண்ண, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. நேராக சர்ப்பத்துக்கிட்ட போயிட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம் என்னன்னா, பேதுரு ஆண்டவரை மறுதளிச்சிருவார். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு இடத்துல கூட நீ ஏன் என்னை மறுதளிச்சேன்னு அவனை கேட்கவே மாட்டார் ஆண்டவர். ஒரு இடத்துல கூட கேட்க மாட்டார். திருப்பி வேற வர சொல்லுவார், சீமோனை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார், வருவார். ஒரு இடத்தில் கூட ஆண்டவர் அவரை பார்த்து ஏன்பா இப்படி பண்ண அப்படின்னு கேட்க மாட்டார். ஒரு தேவனுடைய சுபாவங்களில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், அடுத்தவரை குற்றப்படுத்தாதிருத்தல். அடுத்தவங்களுடைய கெட்ட குணம் இருக்கு, யாருக்கிட்டையும் இங்கே கெட்ட குணம் இல்லாதவங்க உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர மிச்ச நல்லவன் ஒருவர் இங்கே கிடையவே கிடையாது. எவ்ரிபடி ஹேவ் த நெகட்டிவ் பார்ட். அதான் என்ன ஒரு தம்பி ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தான், எவ்ரி செயின்ட் ஹேவ் அ பாஸ்ஃபுல் சின் அப்படிம்பா. சின்னராக இருப்பார், எந்த ஒரு புனிதவராக இருந்தாலும் அவர் ஒரு காலத்தில் என்னவா இருந்திருப்பார், கண்டிப்பாக அவருக்குள்ள சில பாவங்கள் இருந்திருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு சின்னரும் எதிர்காலத்தில் என்னவா மாறலாம், செயின்ட்டாக மாறலாம். அதனால நாம அந்த நெகட்டிவ் பாயிண்ட், அவர்களை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாயிண்ட் அவங்களை கொடுத்து கூறுறது. டிஜே சங்கல் அழகாக ஒரு வார்த்தை மெசேஜில் சொல்லுவாங்க, நீங்கள் எப்பெல்லாம் கெட்ட காரியங்களை பேசுகிறீர்களோ நீங்கள் அவர்களை போல மாறுகிறீர்கள், அந்த கெட்டக்குரிய குணத்தை உங்களுக்கு மாத்துறீங்க. எப்போ நீங்கள் நல்லதை பற்றி பேசுகிறீங்களோ நீங்கள் நல்லவர்களாக மாறுகிறீர்கள் அப்படிம்பாங்க. ஸோ கூடுமான வரைக்கும் 99% நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல காரியங்களே பேசுங்க. இது ஒரு சுபாவம். இது அடுத்தவங்களுடைய குற்றப்படுத்துறது ஒரு சுபாவம். ஒருவேளை உங்களுக்கு அவங்ககிட்ட நல்ல சுபாவங்கள் எதுவுமே தெரியல, எல்லாமே கெட்டதாக தான் இருக்குதுன்னா அவங்கள பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்டதை பேசி அந்த கெட்டதனுடைய காரியங்கள் உங்களுக்குள்ள வர, நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் என்னதான் மீன் மார்க்கெட்டில் போயிட்டு மீனை தூக்கி க்ளீன் பண்ணாலும் உங்கள் மேலே அந்த மீன் வாசனை என்ன செய்யும், வீசத்தான் செய்யும். அவங்கள பற்றி கெட்டதை பற்றி பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ளேயே அந்த சுபாவங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆரம்பிக்குதுன்னா, மோசேயுடைய பர்சனல் லைஃப். அவனை பற்றி சொல்கிறாங்க, எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் செய்த நிமித்தம். போன வாட்டியே நம்ம அதை சொல்லிட்டோம். அவன் 2 கல்யாணம் பண்ணான்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட என்ன இருக்குது, ஒரு காரியம் இருக்கிறது. மோசே 2 கல்யாணம் என்ன செய்யவே இல்லை. அந்த எத்தியோப்பிய ஸ்திரீ என்பது, மீதியான் தேசம் என்பது, எத்தியோப்பியர்கள் அங்கே குடியிருந்தது. அதை பற்றின எல்லா விளக்கங்களையும் உங்களுக்கு போன இதில் கொடுத்துட்டோம். இப்போ இதில் கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, என் வீட்டில் எங்கும் அவன் எப்படி இருக்கிறான்,
உண்மை உள்ளவன். மோசேயனுடைய பர்சனல் சரீரம் அல்லது பர்சனல் லைஃப் என்பது தேவனுடைய வீடு. நமக்கு தெரிந்திருக்கிற வசனம் தான். வாசிங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களோ. அப்ப நாம தான் தேவனுடைய வீடு. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் அப்படின்னா கர்த்தர் வாசம் பண்ணுகிறது அவனுடைய சரீரம். அவனுடைய சரீரத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்றார். பர்சனலாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவனுடைய சரீரத்தை, அவனுடைய பர்சனல் லைஃப், அவன் உண்மை உள்ளவன். இவங்க எல்லாரும் அவனை பத்தி குற்றப்படுத்துறாங்க. எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் செய்தது நிமித்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் வீட்டில் அவன் உண்மை உள்ளவன். அவர் வீடு என்பது நம்முடைய சரீரத்தையும் குறிக்கிறதான ஒரு காரியம். இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. நான் இந்த வசனத்தை வாசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தை கர்த்தர் வசனத்துல வந்து காண்பித்து கொடுத்தார். என்னன்னு கேட்டா, இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வசனம் 12:1 வாசிங்க பாப்போம். 12:1, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த அவருடைய மனைவி சிஃபோரால் எங்கிருந்து வந்தவங்க? மீதியான் தேசத்துக்கு இருந்தாங்க. அந்த எத்தியோப்பியா என்பது பழைய எத்தியோப்பியா, இப்ப இருக்கிறது கிடையாது, பைபிள்ல உள்ள எத்தியோப்பியா. அந்த மீதியான் தேசத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் ஓவராலா ஒரு விஷயத்தை தியானிக்கும்படி கிருபை தந்தார். என்னன்னா, ஏன் சிஃபோரால் வந்து தன் பிள்ளைக்கு வந்து அந்த கூர்மையான ஆயுதத்தை எடுத்து, கல்லை எடுத்து அவங்க என்ன செய்யறாங்க? ரத்த சம்பந்தமான புருஷன் அப்படின்னு சொல்றாங்க எகிப்துக்கு வர வழியில. ஏன் அதை அவங்க செஞ்சாங்க? அவங்க யாரு என்னன்னு சொல்லி வாசிக்கும் பொழுது உங்க எல்லாருக்கும் தெரியும், சிஃபோரால் அதாவது மோசேயின் மனைவி வந்து மீதியான் தேசத்தை சார்ந்தவங்க. அப்படிதானே இருக்குது. மீதியான் தேசத்து ஸ்திரீயை தான் விவாகம் பண்ணினான் அப்படின்னு இருக்கு. இந்த மீதியானர்கள் யார்? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். நல்ல கவனிங்க. இந்த மீதியானர்கள் யாருன்னா வேற யாருமே இல்ல, ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமுடைய சந்ததி தான் இந்த மீதியானர்கள். இப்போ பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். இது ஆபிரகாமுக்கு கொடுத்ததான வாக்கு தத்தம். பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஓவராலா எடுத்து பாருங்க. வெளியே போன எல்லா சந்ததியும் ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு லிங்க் பண்ணுவார். ஆபிரகாமோட என்ன செய்வார்? லிங்க் பண்ணுவார். இப்போ இஸ்மவேலை அனுப்பிவிட சொல்லிட்டார் இல்லையா? அனுப்பிவிட சொல்லி அவங்கள போ, அவனையும் நான் என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்குவேன். ஒரு இடத்துல இஸ்மவேலர்கள் எங்க வராங்கன்னு கேட்டீங்கன்னா, கானானியர்கள்ல இருக்கக்கூடிய ஏசாவுடைய பிள்ளைகள் வழியாக உள்ளே நுழைகிறார்கள். உள்ள வராங்க அவங்களும். அடுத்து லோத்து கூட வந்தது. லோத்தை பத்தி நமக்கு தெரியும். லோத்தை அனுப்பி விட்டுட்டார். லோத்துவை நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா லோத்துவின் சந்ததி 2 இருக்குது, அம்மோன், மோவாப். இந்த மோவாபையும் கொண்டு வருவார் உள்ள. எங்க கொண்டு வராரு? யார் வழியாக கொண்டு வராரு? ரூத்தின் வழியாக கொண்டு வராரு. ரூத்து மோவாபிய ஸ்திரீ உள்ள கொண்டு வரார். லோத்துக்கு 2வது சந்ததி அம்மோன். அம்மோன் எங்க கொண்டு வராருன்னா, தாவீது போய் என்ன செய்வாரு? ராஜ்யபாரத்தை பிடிச்சு போய் யோசுவா தான் அதை பிடிப்பார். பிடிச்ச போது தாவீது போய் அம்மோன் ராஜாவினுடைய கிரீடத்தை எடுத்து தன் தலையின் மேல் வைத்துக் கொண்டான் அப்படின்னு இருக்கும். அம்மோனியர்களையும் உள்ள கொண்டு வந்துட்டார். இப்ப யோசிச்சு பாருங்க, எல்லா காலகட்டத்திலும் ஒருத்தர் மூலமாக ஒருத்தரை உள்ள கூட்டு வர்றார் ஆண்டவர். பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் உள்ள வரும். யோசேப்பு வழியா எகிப்தியர்கள் உள்ளே வருவாங்க. இப்போ லோத்தினுடைய ரூத்தின் வழியா மோவாபியர்கள் உள்ளே வருவாங்க, அம்மோனியர்கள் உள்ளே வருவாங்க. அதே மாதிரி தான் தேவனுடைய திட்டம் எப்படி இருக்குன்னா, எல்லாரையும் அவருடைய காணியாட்சிக்குள் கொண்டு வர வேண்டும். எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். எல்லார்கிட்டையும் கர்த்தருடைய கிருபை வெளிப்படுகிறது. எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அப்படி ஒரு வாய்ப்பு தான் மீதியானியர்களுக்கு மோசே வழியாக கொடுக்கப்படுகிறது. மோசே லேவி கோத்திரத்தை சார்ந்தவர். இவர் போய் என்ன பண்றாரு? அங்க இருக்கிற இதை இப்படி பார்க்கணும், அங்க இருக்கக்கூடியதான ஒரு ஸ்திரீ, ஒரு சபையை, புறஜாதி சபையை கொண்டு வரார். உள்ளே வரும்போதும் எந்த சட்டத்திட்டமும் மீறப்படவில்லை. நியாய பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணக்கூடியதான அந்த பிள்ளை வந்து சேர்ந்து கொண்டால் அதுக்கும் இதுக்கும் ஒரே பிரமாணம் என்று வேதம் சொல்லுகிறது. மிகச்சரியாக கர்த்தர் துல்லியமா கொண்டு வரார். அந்த எல்லா முறைமையின்படி தான் மோசே செஞ்சிருக்கிறார். அவர் கூட்டிட்டு வரும்போது ஒன்னு தேவ திட்டம், மீதியானர்கள் உள்ளே வரணும். இன்னொன்று நியாயப்பிரமாணத்தின்படியும் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல எந்த மீறுதலும் இல்லை. இன்னும் சொல்ல போனா நியாயப்பிரமாணம் இன்னும் முழுமையாக வரவே இல்லை. ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ஒரே நியாயப்பிரமாணம் விருத்த சேதனம் செய்வது. அதையும் கரெக்டாக அவர் செஞ்சுட்டார். இப்ப எந்த விதத்துல நீங்க பாத்தீங்கன்னாலும் மோசே நியாயப்பிரமாணத்தையோ அல்லது மனசாட்சி பிரமாணத்தையோ எதையுமே அவர் தாண்டல. பெர்ஃபெக்டாக தான் இருக்கிறார். இது எதுவுமே இவங்க 2 பேருக்கு தெரியாது. இந்த தேவ திட்டம் இவங்களுக்கு தெரியாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற காட்ஸ் பிளான் தெரியாது. ஏன் மீதியானர்கள் உள்ள வராங்கன்னு தெரியாது. இப்ப நாம பல நேரத்துல காடோடைய திட்டத்தை தெரியாம தான் ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருக்கோம்.
ஏன் காட் அவங்களை அப்படி நடத்துறாரு? அதுக்கு போனதுக்கான காரணம் என்ன? இப்போ ஆண்டவர் வந்துட்டு தாவீதை வந்து அனுப்பி விடுறாரு. அனுப்பி விடும் போது சீமேயி அதை எப்படி பார்க்கறான்னா, சவுலுக்கு இவன் செஞ்சதுக்காக தான் என்ன செய்யுது, இப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கறாரு. ஆனால் இது எதுக்கு நடக்குது? அப்சலோம் விஷயத்துக்கு நடக்குது. ஆண்டவர் அந்த காரியத்தை நீதிக்கு சரி கட்டுகிறார். திருப்பி தாவீது கொண்டு வர்றார். ஆண்டவரே திருப்பி சரி பண்ணி கொண்டாரார். இப்போ பல நேரத்தில் நாம் சீமேய்களை போல தான் இருக்கிறோம். ஏன், எதனால் இது நடக்குது? அதுக்கு பின்னாடி இருக்கிற காட்ஸ் பிளான் நமக்கு தெரியாது. ஒரு மனுஷன் தாழ்ந்து போனால் உடனடியாக அவனை தாழ்த்துவது, ஒன்று கீழே தள்ளினா கூட சேர்ந்து இவங்கள தூக்குனா உடனே இப்படி, இது தேவையில்லாத விஷயம். ஏன் தெரியுமா? ஒவ்வொருத்தனுக்கு பின்னாடியும் தேவ திட்டம் இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் தான் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். தேவனுடைய திட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? பவுலுடைய இருதயம் மாதிரி இருக்கணும். ஒருத்தன் தப்பு பண்ணா என்ன சொல்றார் பவுலு? நரகத்துக்கு அவன் ஆத்மாவை தப்பிக்கும்படி சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தான் என்ன செய்வான்? சரீரத்தை ஒரு வழி பண்ணி விட்டுருவான். தலையிலேருந்து கால் வரைக்கும் பரு வந்துடும். அப்படி மொத்தத்தையும் அழிச்சு ஒழிச்சிருவான். எது போனாலும் பரவாயில்ல, அவன் ஆத்மா தப்புவிக்கப்படணும்னு பவுல் விரும்புகிறார். இதுதான் தேவனுடைய அன்பு. சில நேரத்தில் கர்த்தர் ஏன் சிக்ஷைக்குள்ள நடத்துறாரு தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற காரியங்களை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எப்படியாவது நம்ம ஆத்மாவை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும். இதைத்தான் மற்றவர்களுக்கும் செய்கிறார். இப்போ நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? மற்றவங்களுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்யும் பொழுது நமக்கு எப்படி தோணுது? கர்த்தர் தண்டிக்கிறார், கர்த்தர் நொறுக்கிறார், கர்த்தர் அழிக்கிறார். இல்லவே இல்லை. கர்த்தருடைய மனநிலை புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லையே இல்லை. எந்த கடைசி நிமிஷத்தில் சிலுவையில் தொங்குற கல்லனை கூட காப்பாற்ற வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஒரு நாளும் ஒருத்தனை அழிச்சு போட்டணும்னு கர்த்தர் விரும்புறதே கிடையாது. அதனால தான் உங்கள் வாயை திறந்து ஒரு நாளும் யாரை குறித்தும் தேவ திட்டம் தெரியாம பேசிடாதீங்க. அது உங்க கூட பிறந்த அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், சொந்தக்காரனா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், அல்லது மூணாவது மனுஷனா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம். நம்முடைய வேலை அது அல்ல. நம்முடைய வேலை ஒன்று, உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் தெரிய வந்தால் தேவனுடைய மனதுக்கு நீங்க வரணும். தேவனுடைய இருதயம் உங்களுக்கு வரணும். அந்த இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண்டவரே, உமக்கென்று ஒரு நாள் பயன்படுத்தப்பட்ட மனுஷன், உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷன், இவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற எண்ணம் தான் உங்களுக்கு வரணும். அதுதான் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுவது. நீங்கள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா மாறுறீங்கன்னா அப்படிப்பட்டவனை நீங்கள் காப்பாற்ற நினைப்பீர்கள். காப்பாற்ற என்ன? அவன் ஆத்மாவை தப்புவிக்க நினைப்பீர்கள். அதே நேரத்தில் பிசாசின் சுபாவம் உங்களுக்கு வருமானால் மேலும் குற்றப்படுத்தி அவனை அழிக்க நினைப்பீர்கள் அல்லது ஒழிக்க நினைப்பீர்கள். உங்களுக்கும் எனக்கும் அந்த வேலையை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. அதான் வேதம் சொல்லுது, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஏன்பா? இவங்க பார்வைக்கு அது எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ, இவங்க பார்வைக்கு அது புறஜாதி, இவங்க பார்வைக்கு இவன் கொண்டாந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம கிட்ட பேசுறான். கர்த்தர் பேசுறாருன்றான். இவன் கர்த்தர் பேசி இருந்தா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பானா? கர்த்தர் இவனை கல்யாணம் பண்ண விட்டுருப்பாரா? சில நேரங்களிலே கர்த்தர் மீதியான் தேசத்து ஸ்திரீயை திருமணம் செய்ய சொல்லுவார். மற்றவங்களுக்கு அவர் பார்வைகளுக்கு அது தப்பாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். பல நேரங்களிலே நமக்கு தெரியாத தேவ திட்டம் என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஏன் அதை பற்றி பேசுவானே, நம்ம ஏன் அதை பற்றி சொல்லுவானே, ஒருவேளை சில நேரம் நமக்கு மனசுக்கு ஒத்து போகாது. ஆனால் தேவ திட்டம் அப்படி இருக்கும் பொழுது நாம் அதை குறித்து பேசாமல் இருப்பது நல்லது. ஏன் அப்படி நடந்துச்சு நம்ம பேசாமல் இருப்பது நல்லது? அதுக்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கும். அதில் ஏதோ கர்த்தர் சரி பண்ணுவார். ஒருவேளை அவர்கள் தவறாகவே பண்ணி இருந்தாலும் அதை சரி பண்ணி மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்குமே ஒழிய அவங்க இனிமேட்டு பாளையத்துக்குள்ள வரவே கூடாது, அறுப்புண்டு சாவட்டோன்னு ஒரு நாளும் கர்த்தர் நினைக்கவே மாட்டார். எப்பேற்பட்டவனையும் திருப்பி கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். விசுவாசிகளுக்கு ஒரு நாளும் அந்த அடுத்தவங்களை குறித்ததான ஒழிந்து போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாது. தேவனுடைய மனநிலை என்னவா இருக்கணும் தெரியுமா? எப்படி ஆகிலும் அவர்கள் திருப்பி வந்துடணும், எந்த சூழ்நிலையிலும் வந்துடணும் அப்படின்னு தான் யோசிக்கணும். இப்போ எத்தியோப்பிய ஸ்திரீவை திருமணம் பண்ண உடனே இவங்க பண்ண எல்லா காரியத்தினுடைய முடிவு என்னவா இருந்துச்சுன்னா இவங்க மேலதான் குற்றம் சுமற்றப்பட்டது. கடைசியா என்ன ஆச்சுன்னா அவனை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்போ என்ன ஆண்டவரே, எத்தியோப்பிய ஸ்திரீயை திருமணம் பண்ணுறது நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னா இவ்வளோ பிளானை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை கர்த்தருக்கு. கர்த்தர் வந்து உங்ககிட்ட இல்லை, அவன் மீதியான் தேசம், மீதியானுங்கிறது ஆபிரகாமுடைய வம்சம், ஆபிரகாமுடைய வம்சத்தை நான் திருப்பி கொண்டு வரணும், நான் அவனுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன், அந்த வம்சத்தை வாக்கு பண்ணுறதுக்கு தான் நான் இவனை மீதியானுக்கு அனுப்பினேன். இதெல்லாம் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய திட்டத்தை நீங்கள் அறிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய திட்டம் அவர் என்ன வச்சிருக்காருன்னு அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அவனுக்கு ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது, அது அவனுக்கும் தேவனுக்கும் உள்ளது. ஏன் அவன் அப்படி பண்ணான், ஏன் இவன் இப்படி பண்ணான், ஏன் இந்த மாதிரி போனான், முழுவதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நீங்களும் நானும் அதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. சபைக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அதை நம்ம சபையில் ஃபாலோ பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணிட்டு இருந்தாராம், லேபில் வந்து ஏதோ கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தார். திடீர்னு எதையோ கலக்கும் போது லேப் வெடிச்சிருச்சு.
லேபை வெடிச்சு துக்குள் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி போய் பார்த்தா தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து குதிக்கிறாரான்னு கத்துறாரு. உடனே அவரோட அசிஸ்டன்ஸ்லாம் வந்து என்ன லேப் வெடிச்சு இவ்வளோ நஷ்டம் ஆயிருக்கு, இப்படி சிரிக்கிறீங்க, சந்தோஷப்படுறீங்கன்னு. இல்லை, இது வெடிச்சதில் ஒரு நன்மை நடந்துச்சு, இங்கே பாருங்க இந்த புது காம்பினேஷன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு, இதை நம்ம பேட்டன் ரைட்ஸ் வாங்கிடலாம், இது ஒரு புது கண்டுபிடிப்பு அப்படின்னு. இப்போ நீங்கள் அத்தனை பேரும் லேபை வெடிக்க முடியுமா? இப்போ எப்படி இருக்கும்? தாமஸ் ஆல்வா எடிசன் லேபை வெடிச்சதுனால புது கண்டுபிடிப்பு வந்துச்சு, நம்ம எல்லாரும் லேபை வெடிக்கலான்னு ஒத்துப்போமா? அது ஏதோ ஒன்று 1000 லட்சத்தில் ஒன்று நடக்கும், அது காடோடையதான பிளானாக இருக்கும். அதனால அதையெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, முழு ஃபார்முலாவை எடுத்துக்கவே முடியாது. அதே நேரத்தில் அப்படி ஒன்று நடந்தால் நீங்கள் அதை குறித்து பேசாதிருங்கள், அது நமக்கு தேவையும் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய திட்டம் ஒருத்த மேலே ஒன்று இருக்குன்னா நாம் அதில் தலையிட்டு நாம் வாங்கி கட்டிக்கூடாது. நீங்கள் கடைசியில் வாங்கி கட்டிக்கிட்டது யார் தான் வாங்கி கட்டிக்கிட்டா? அவங்க தான் வாங்கி கட்டிட்டாங்க. முதலாவதாக அந்த 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், அவன் தேவன் தங்குற தன்னுடைய ஆலயத்தில், இந்த சரீரத்தில் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? உண்மை உள்ளவனாக இருந்தான். இப்போ யோசித்து பாருங்க, அவன் சரீரத்தில் உண்மை உள்ளவனாக இருந்ததுனால தான் கர்த்தர் அவனுக்காக வந்து சாட்சி கொடுக்கிறார். நமக்காக யார் சாட்சி கொடுக்குறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனுஷனுடைய சாட்சியை நம்ம எப்பவுமே விரும்புகிறோம் இல்லையா? அது இருக்கு, ஒரு ஃபேக்ட். எப்படின்னு கேட்டால், மற்றவங்க சொல்லும்போது நம்ம இருதயத்தில் என்ன வருது? ஒரு சந்தோஷம் வருது, அப்பாடா ஒரு 4 பேர் நல்லது சொன்னாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இதே மனுஷர்கள் நாளைக்கு உங்களுக்கு விரோதமாய் பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது உங்களை துக்கத்தை படுத்தும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் ஒன்று பட்டுச்சு வேதத்தில். அவர் பேசுனதை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார்கள்னு இருக்கும். அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, நாகமானை குறித்தும் அப்புறம் வந்துட்டு சாரிபாத் விதவையை குறித்தும் பேசுகிறார். உங்களை விட்டு புறஜாதியார் ஆண்டவர் அதிகம் நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, நாகமானை குறித்தும் அப்புறம் வந்துட்டு சாரிபாத் விதவையின் குறித்து பேசுகிறார். அதே ஆள் அவரை அந்த இடத்துல வசனம் சொல்லணும், தம்மை விசுவாசித்தவர்களை நோக்கி அப்படின்னு இருக்கும். அது வரைக்கும் இவர் வார்த்தையை அவன்லாம் அப்படியே பயங்கரமா கேட்கறான், பயங்கரமா புகழ்றான். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். சரி, இப்போ என்ன சொல்றான்? அத்தனை பேர் புகழ்றான், வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தை. அடுத்து 23, இப்ப யாரை பார்த்து பேசுறாரு? புகழ்ந்தவங்களை பார்த்து பேசுறாரு. இப்ப வாசிங்க 29. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். இவங்க யாரு? இப்பதான் புகழ்ந்தான், இப்பதான் சொன்னான். என்ன மாதிரி வார்த்தை, என்னமா பேசுறாரு, கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசுகிறார். அவர் அவரை நோக்கி இப்ப சத்தியம் பேச ஆரம்பிக்கிறார். சில நேரத்தில் இதான் மனுஷனுடையதான புகழ்ச்சி, மனுஷனுடையதான சாட்சி. உங்களுக்கு அவனே சொல்வான், அப்புறம் அவனே தலைகீழ கூட்டு போவான். அவனே நல்லவன்பான், நீங்கள் காசு கொடுக்காட்டி அவனே கெட்டவன்பான். அதான் உலகம், இவ்வளோதான் உலகம். ஆனால் தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுத்தால் அந்த சாட்சி மெய்யான சாட்சியாக இருக்கிறது. அது மாறவே மாறாது, அதான் சாட்சி. இப்போ நம்ம எதுக்கு ஆசைப்படுறோம்? மனுஷ சாட்சிக்கு ஆசைப்படுறோம். ஆனால் ஆசைப்பட வேண்டியது எதுக்கு என்று சொன்னால், தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய சாட்சிக்கு நாம் ஆசைப்படணும். அப்பத்தான் அந்த உண்மையான சாட்சியாக இருக்கு. 2வது வாசிங்கள், அதே என்னாகும் 12:7 வாசிங்கள் பார்ப்போம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். 2வது தேவனுடைய வீடு என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்கத கணங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும். அப்போ சர்ச்சுங்கிறது, ஜெப வீடுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வீடு. இப்போ இவர் சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். இந்த பூமியில முதல்ல கர்த்தருக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கினது யார் தான் உண்டாக்குனா? மோசே தான் உண்டாக்கினார். அந்த பிளானை கர்த்தர் யார்கிட்ட தான் கொடுக்கிறாரு? மோசே கிட்ட தான் கொடுக்கிறாரு. இப்போ யோசித்து பாருங்க, தான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஸ்தலம் பூமியில வேண்டும். கிட்டத்தட்ட 2000 வருஷமா ஆபிரகாமு கிட்டையோ, ஏனோக்கு கிட்டையோ, ஈசாக்கு கிட்டையோ, யாக்கோபு கிட்டையோ, யோசேப்பு கிட்டையோ சொல்லாத தேவன் யார்கிட்ட வந்து சொல்றாரு? மோசே கிட்ட சொல்றாரு, நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு என்ன உண்டு? வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணு அப்படிங்கிறார். இப்போ ஆயத்தம் பண்ணக்கூடியதான அந்த வாசஸ்தலத்துக்கு பின்னாடி பரலோகத்தின் திட்டம் இருக்கு. நல்லா கவனி. ஏன் அவர் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் சொன்னாருன்றதுக்கான விளக்கம். அந்த வாசஸ்தலம் அவருடைய வீடை கட்டுறாரு. இப்ப அப்படி வச்சுக்கோங்க, அவருடைய வீட்டை இப்ப கட்டுறாரு, வாசஸ்தலத்தை கட்டுறாரு. அதை கட்டுகிற பொறுப்பை யார் கையில் கொடுக்கணும்? நீங்க ஒரு வீட்டை கட்டுற பொறுப்பை யார்கிட்ட கொடுப்பீங்க?
நீங்கள் யாரை ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட தான் கொடுப்பீங்க இல்லையா? உங்களுக்கு இன்ஜினியராக இருக்கட்டும், அந்த நிறைய இன்ஜினியர்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு ஆள்கிட்ட தான் அதை கட்ட சொல்லி கொடுப்பீங்க. இப்போ கர்த்தர் யாரை நம்புறாரு? மோசையை நம்புறாரு. மோசையை எதுக்காக நம்பினார்? மோசே பெரிய இன்ஜினியர்ன்றதுக்காக நம்பினாரா? மோசே உண்மையிலேயே எகிப்தில் என்னவா இருக்கிறாரு? இன்ஜினியராக இருக்கிறார். 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுது, அவன் எகிப்தின் கலைகளிலும் சகல சாஸ்திரங்களிலும் எகிப்தின் கலைகளிலும் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருந்தான்னு வசனம் சொல்லுது. அப்போ எகிப்துல இவர் எல்லாம் படிச்சிருக்கிறார், எல்லாத்திலும் பெஸ்டா இருக்கிறார். ஒரு குறிப்பு சொல்லுது, அவர் ராமசேஸுக்கு ஒரு ஊரையே கட்டியிருக்கிறாருன்னு சொல்லி. அப்படி ராமசேஸுங்கிறது எகிப்தில் இருக்க ஒரு பார்வோன். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அவருக்கு ஒரு ஊரையே கட்டின பெரிய ஆள் தான் இவர். ஸோ அதனால கர்த்தர் இவர்கிட்ட அதை கொடுத்தாரா? ஒரு பெரிய இன்ஜினியர்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா அப்படின்றத கொஞ்சம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எகிப்தை பற்றி தெரியும். எகிப்தில் தான் பிரமிட் கட்டப்பட்டது. இந்த பிரமிடுங்கிறது மோசே காலத்துக்கு முற்பட்டது. இன்னை வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எகிப்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு சொல்றாங்க. மோசே 4000 வருஷம் தான் ஆகுது. ஸோ மோசேக்கு முன்னாடி உள்ளதாக தான் இருக்கும் அப்படிங்கிறதா எல்லாருடைய கருத்து. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பிரமிட் மாதிரி ஒரு விஷயத்தை கட்டியிருக்கிறாங்க. ராமசேஸுக்கு ஒரு ஊர் கட்டுறாங்க. அவங்க கட்டக்கூடியதான எல்லா காரியங்களும் பயங்கர ஜைஜாண்டிக்கா இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு இன்ஜினியரை கூட்டு கர்த்தர் ஒரு பிளான் கொடுக்குறார். இந்த பிளானுடையதான சைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 300 முழ நீளம். அப்படித்தானே இருக்குது. நம்ம ஊருக்கு சொன்னால் ஒரு 450 அடி, இவ்வளோதான். 450 அடின்னு சொல்ல போனால் ஒரு வீடு 600 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் ஒரு ரூம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரூமும் ஹாலும் இவ்வளோதான் இருக்கும் மொத்தமே. இதை கட்ட சொல்றாரு, 3 அடுக்கா கட்ட சொல்றாரு. பலிபீடம், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு 3 அடுக்கா கட்ட சொல்றாரு. 3 பார்ட்டா கட்ட சொல்றாரு. இதை கட்ட சொல்லும் பொழுது மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லி இருந்தாருன்னா ஒரு வார்த்தை, மோசே எனக்கு ஒரு வாசஸ்தலம் வேணும், எனக்கு என்ன செய்ய, நான் வாசம் பண்ற மாதிரி நல்ல இடம் கட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ராமசேஸை விட பெஸ்ட் பிளேஸை கட்டியிருப்பார் அவர். ராமசேஸை விட மிகச்சிறந்ததே அவர் கட்டியிருப்பார். ஆனால் மோசே கிட்ட சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. அதே 25-40 வாசிங்க. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையாயிரு 2வது மாதிரியின்படி. 3வது வாசிங்க. 26-30 வாசிங்க. இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. திருப்பி திருப்பி காட் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு மாடல் காட்டுறேன், இந்த மாடல் படி செய், இந்த மாடல் படி செய், இந்த மாடல் படி செய். 3 தடவை சொல்றாரு. அதுல ஒரு தடவை கேர்ஃபுல்லா இருங்கிறார். இதை நீங்க சாதாரணமா எந்த ஒரு இன்ஜினியர்கிட்ட சொன்னீங்கன்னாலும் டென்ஷன் ஆயிடுவாங்க. காரணம் என்னன்னா, அவரு மிகப்பெரியதான ஒரு இன்ஜினியர். அவர்கிட்ட ஒரு 3 ரூம் கொடுத்துருக்கோம், சின்ன ரூம். அது கூட கல் வச்சு கட்டுறதில்ல, பிரமிட் ஃபுல்லா கல் வச்சு கட்டினது. இது வெறும் ஸ்கிரீன் வச்சு கட்டுறது. இதை கொடுத்துட்டு ஒரு தடவைக்கு 3 தடவை சொல்றாரு, இதை கட்டுவதற்கு நீ என்ன யாரு, எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. 2வது மாதிரியின்படி கட்டு, நான் என்ன கொடுத்தனோ அப்படி செஞ்சு கொடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்திலிருந்து தேவன் ஒரு மாடல் பரலோகத்தில் வச்சிருக்கிறார். இந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பரலோகத்தினுடைய மாடல் அது. பரலோகத்தில் வெளிப்படுத்தல் 7:9 சிங்காசனம், வெளிப்படுத்தல் 15:2 கண்ணாடி கடல், வெளிப்படுத்தல் 6:8-9-10 பலிபீடம். இந்த 3த்தினுடைய மாடல் தான் காட்டுறார். அந்த ஒரிஜினலை காட்டுறார். காட்டிட்டு இது மாதிரி நீ கீழே கட்டு. ஏன் மாதிரியின்படி கட்டு, மாதிரியின்படி கட்டுறான்னா, இந்த பிளானுக்கு பின்னாடி ஹெவனுடைய திட்டம் வேற ஒன்று இருக்கு. ஏன்னா இந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவோடைய மாடல். இயேசு கிறிஸ்து தான் மகா பரிசுத்தல கிருபாசனத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவர். அவர் தான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 இருக்கு. அதான் தெரிந்து கொள்ளப்படுதல். இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் நியாயப்பிரமாணம் கல்லு, ஒரு பக்கம் மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், இது சுயாதீன பிரமாணம். இது எல்லாத்துக்குனுடைய ஒரு நிழல் தான் ஆசாரிப்பு கூடாரம். அதுல இருக்கிற பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுதல், பலிபீடம், பிரதான ஆசாரியன், வரப்போகிற இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். இது ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியுமே தேவ திட்டம் இருக்கு. இதுல 1 இன்ச்சு மாறினா கூட ஹெவன் பிளான் மாறிடும். கொஞ்சம் மாறிச்சுன்னா ஹெவன் திட்டம் மாறியே போயிடும். ஸோ ஹெவன் கொடுக்குற அந்த சைஸ், அந்த காரியங்கள் அத்தனையும், கலர் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாவினுடைய தோலை போர்த்துவாயங்கன்னா என்ன அர்த்தம்னா, அது இயேசு கிறிஸ்து முழுவதுமாக ரத்தம் தோய்ந்து இருக்க போகிறார்.
சிவப்பான கிடாரி தலை முதல் கால் வரைக்கும் சிவப்பா இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து தலையிலிருந்து கால் வரைக்கும் அடிக்கப்பட்டு சிவப்பாக காணப்பட போகிறார். ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் கிறிஸ்து இருக்கிறார், பரலோகம் இருக்கு. அந்த மாடலை கொண்டு வந்து தேவன் பூமியில உள்ள ஒரு மனுஷனை நம்பி கொடுக்கிறார். யோசித்து பாருங்க, 2000 வருஷமா அப்படி ஒரு மனுஷன் கிடைக்கல, ஒரு மனுஷன் கிடைச்சிருக்கிறான். அவங்கிட்ட கொடுக்கிறாரு. இதுதான் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அது அர்த்தம் என்னன்னா, நான் என்ன சொல்றேனோ அதை அவன் அப்படியே செய்வான். நான் என்ன காண்பிக்கிறேனோ அதை அப்படியே காட்சி செஞ்சு கொடுப்பான். அதுல கொஞ்சம் கூட மாற்ற மாட்டான். தன் சுயத்தை கலக்க மாட்டான், தன் அறிவை கலக்க மாட்டான், தனக்கு தெரிஞ்சதை யூஸ் பண்ண மாட்டான். கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அதான் அங்க. இந்த மாதிரி 100% கீழ்ப்படுகிற ஒருத்தன் தான் மோசே. உங்களால என்னாலே முடியுமா? அதை இப்போ முடியுமா? எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய சுயம் கொஞ்சம் கலக்கும், நம்மளை அறியாம நம்ம மாம்சம் கலக்கும். அந்த இடத்துல என்ன சொல்லுவோம் தெரியுமா? எனக்கு தெரியாதா, எனக்கு புரியாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் படிக்கலையா, எனக்கு ஞானம் இல்லையா, அப்புறம் ஏன் ஆண்டவர் எங்கிட்ட கொடுத்தாரு? ஏன் உங்ககிட்ட கொடுத்தாரு தெரியுமா? நீ அறிவாளி என்பதனால உங்ககிட்ட கொடுக்கல, நீ பயங்கர திறமசாலின்னு ஒன்று கொடுக்கல. அவருக்கு தேவை நான் சொன்னதை செய்வதற்கு ஒருத்தன் வேணும், 100% கீழ்ப்படுகிறவன். வாசிச்சு பாருங்க, 1 நாளாகமம் 28:10 வாசிங்க. இப்போதும் எச்சரிக்கையாயிரு. நல்ல கவனிங்க, சாலமோனை பார்த்து தாவீது சொல்ற வார்த்தை, இப்பொழுதும் நீ என்னவாயிரு? எச்சரிக்கையாயிரு. சரி, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், எச்சரிக்கையாரு, கேர்ஃபுல்லாரு. எதுக்கு கேர்ஃபுல்லாரு? 12 வாசிங்க. ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிராகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே மாடல். அத்தனையும் டேவிடுக்கு ஆண்டவர் காமிச்சிட்டார், தாவீதுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டாரு. அந்த மாடலை கொண்டு வந்து தாவீது சாலமோன்ட்ட கொடுத்துட்டு சொல்றாரு, இதை கட்டுவதற்கு நீ என்னவாயிரு? எச்சரிக்கையாயிரு. சாலமோனை போல ஞானம் உள்ளவன் உலகத்தில் ஒருவனும் இல்லை. அந்த ஞானம் உள்ளவனுக்கிட்ட கர்த்தர் சொல்ற வார்த்தை, இதை மடி கட்டுறதுக்கு நீ என்னவாயிரு? எச்சரிக்கையாயிரு. ஏன்னா உன் ஞானத்தோட கட்டுற ஆளை எனக்கு வேண்டாம், எனக்கு கீழ்ப்படிஞ்சு கட்டுற ஆள் தான் எனக்கு வேணும். பல நேரங்களிலே நம்மகிட்ட இருக்க பிரச்சனை இதுதான். அது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், கர்த்தர் நம்மகிட்ட என்ன சொல்றாரோ அதை அப்படியே 100% செய்யற ஆளு, 100%. ஏன்னா கர்த்தர் ஆவியில சொல்லக்கூடியது. அந்த வசனம் என்ன சொல்லுது? ஆவியினால் தனக்கு கட்டளையிட. அதை நீங்க செய்யணும்னா மாம்சத்துல இருந்து ஆவிக்கு செய்யணும். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நீங்க இப்ப எதுல இருக்கிறீங்க? மாம்சத்துல இருக்கிறீங்க. மாம்சத்துக்கு ஆவிக்கு என்ன ஆகாது? என் ஆவி மனுஷனோடு கூட போராடாது. இது மாம்சம், அது ஆவி. ஆனா கர்த்தர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, என் ஆவி சொல்றத உன் மாம்சம் கேட்கணும். அதனாலதான் சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே செய், கூட எதையும் கலக்காத. அப்படி கலக்காம 100% கர்த்தர் சொன்னது. இதுல பெரிய இன்னொரு டிராபேக் இருக்கு தெரியுமா? என்ன டிராபேக் தெரியுமா? மோசேய பயங்கரமான அறிவாளி. மோசே யாரு? பயங்கரமான அறிவாளி. 7ஆம் அதிகாரம் சொல்லுது. இப்ப இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தனை கொடுத்தாருல, யாரு அவன்? யார் தெரியுமா? யூகித்து ஞானமாய் செய்யக்கூடியவன் பெசலேயேல். இவங்கிட்ட கொடுத்தா இன்னொரு அறிவாளி, இன்னொருத்தன் இருப்பான் பெசலேயேல் கூட. அவன் பேர் என்ன? அகோலியா. அவன் ஒரு அறிவாளி. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, மாத்தி செஞ்சவன் அத்தனை பேரும் பெண் சொன்னதை தான் மாற்றி செஞ்சிருப்பான். ஆதாம்ல இருந்து ஆபிரகாம்ல இருந்து ஆண்டவர் கடைசியா சொல்லுவார், போ உன் ஒய்ஃப் என்ன சொல்லுது அதையே செய் போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவார். இவ்வளோ பெண்களை கொடுத்துருக்காரு. இவ்வளோ ஒரு அறிவாளி பெசலியல், அகோலியால், இவ்வளோ பேர். இத்தனை பேரும் எவ்வளோ அட்வைஸ் கொடுப்பான்? எவ்வளோ கொடுப்பான்? அத்தனை பேர் சொல்றதையும் அவன் செய்யக்கூடாது. அதான் இருக்கிறதுலே மோசேக்கு டெஸ்டே அதுதான். இருக்கிறதுலே கஷ்டம் மோசேக்கு தான். த டாப் மோஸ்ட் அறிவாளி பெசலியல், ஒரு பக்கம் அகோலியால், ஒரு பக்கம் ஞானாந்திர ஸ்திரீகள். இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. இது பத்தாதுக்கு அவங்க அக்கா மிரியாம் வேற அப்பப்போ வரும், தம்பி என்னடா பண்ற அக்கா, இந்த மாதிரி ஆண்டவர், உன்னையே நான் தாண்டா காப்பாத்தினேன், சும்மா எங்கிட்டே வந்து பேசாதடா, உன்னை நான் மட்டும் அன்னைக்கு உன்னை பெட்டியில வச்சு தண்ணியில விடாம போயிருந்தா அப்படிங்கும். ஊழியத்தில் இருக்கிறதுலே கஷ்டம் யார் தெரியுமா? கூட இருக்கிறவனை சமாளிக்கிறது தான். புற ஜாதியாருக்கு கூட நீங்க வச்சு ஊழியத்தை பண்ணிடலாம், யாரை வச்சு பண்ண முடியாது தெரியுமா? இந்த கூட ஒரு 10 பேர் இருப்பாங்களே. மோசேயோடைய பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளோ அறிவாளிகளையும் வச்சுக்கிட்டு, இவ்வளோ காரியங்களையும் வச்சுக்கிட்டு, கடைசியில்
கர்த்தர் சொல்றதை செய்யணும். கர்த்தர் சொல்றாரு, என் பேச்சையும் அவன் கேட்பான், மனுஷன் பேச்சையும் கேட்க மாட்டான். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் என்ன கொடுத்தனோ அதை அப்படியே செஞ்சு கொடுப்பான். பர்ஃபெக்ட். அதுல எதுவுமே மாறாது, இன்ச்சு கூட மாறாது, கலர் மாறாது, கல்லு மாறாது, ஆடு மாறாது, மாடு மாறாது, எதுவும் மாறாது. என்ன நான் சொன்னேனோ அதான் சொல்றாரு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஊழியத்தின் பாதையில அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் சொல்றதை உங்களால் செய்ய முடியுமா? கர்த்தர் ஒன்று சொன்னா செய்ய முடியுமா? முடியாது. எங்க அம்மா கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருந்துச்சு. நான் எப்போ அந்த ஒரு விஷயத்துல எங்க அம்மா பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். நான் வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து எங்க அம்மாட்ட சொன்னேன், அதுவும் தேவ திட்டமாக தான் இருந்துச்சு. நான் இந்த மாதிரி லண்டனுக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு. எங்கள் அம்மா சரி போப்பான்னாங்க. அடுத்த வார்த்தை எங்கள் அம்மா சொன்னேன், சரி போயிட்டு வாப்பான்னாங்க. அப்போது டிக்கெட்டுக்கெல்லாம் காசு வேணும்னு கொடுத்தாங்க. போயிட்டு வந்தாச்சு, போயாச்சு. அங்கே போனோடனே ஒரு வருஷம் கழித்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்தியாவுக்கு போ ஊழியத்துக்குன்னு சொல்கிறாரு. இவங்க தான் காசு கொடுத்துருக்காங்க, டிக்கெட் காசு எல்லாம் இவங்க தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வச்சிருந்த காசெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க எனக்கு. இப்போ நான் அங்கே போயிட்டேன். அங்கே போய் ஒரு வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்தியாவுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ திருப்பி எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன், ஆண்டவர் என்னை இந்தியாவுக்கு போக சொல்கிறார். எங்கள் அம்மா ஒன்றுமே சொல்லல, சரி வந்துருப்பான்னாங்க. எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவை தவிர இன்னும் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான், 2 பேரை தவிர ஒருத்தர் கூட நான் ஊழியத்துக்கு வரதை ஆமோதிக்கவில்லை, எதிர்த்தார்கள். 2 பேர் தான் சரி வந்துருப்பா அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியம். ஏன்னா காசு கொடுத்தது அவங்க தான், நியாயமாக அவங்க தான் என்ன திட்டணும். சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒன்றும் கொடுக்கல, கொடுத்த ஆள் ஒருத்தர், அவங்க தான் திட்டி இருக்கணும். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை சரி வந்துருப்பா. இந்த மாதிரி கர்த்தர் சொன்னது அப்படியே ஓகேன்னு அக்செப்ட் பண்ற ஆள் உங்க கூட இருந்துச்சுன்னா பிரச்சனையே இருக்காது. இந்த சொல்ற ஆளு அகைன்ஸ்டா சொல்லும், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கெல்லாம் கூப்பிடல அப்படிம்பாங்க. அப்படி கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டா ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட இருப்பாங்க. இதை நீங்க காதுல வாங்கக்கூடாது, அதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியம். பல நேரங்களிலே கர்த்தர் சொன்ன திட்டத்துக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் பேசிக்கிட்டே இருக்கும், கேட்கவே கூடாது காதுல. அந்த நேரத்தில் சவுல் மாதிரி இருக்கணும், காது கேளாதவனை போல இருந்தான், சிவுடு மாதிரி ஆயிடணும். என்ன வேணா சொல்லட்டும், கர்த்தர் சொன்னதை மட்டும்தான் நான் செய்வேன், அதை தாண்டி ஒன்றும் செய்ய மாட்டேன். அப்படிப்பட்டவனை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். இன்னைக்கு நாம அப்படிப்பட்டதான தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிறோமா? கர்த்தர் சொல்றதை அப்படியே செய்யக்கூடியது, அப்படி ஒரு மனநிலை உங்களுக்கு வரணும். ஆண்டவர் சொல்லிட்டாரா, அதில் மாற்று கருத்தே கிடையாது, நோ அதர் சான்ஸ். நான் என்னுடைய பிள்ளைகிட்டலாம் சொல்லி வச்சிருக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ செஞ்சிருங்க. அது படிப்பா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கர்த்தர் சொல்றாரா செஞ்சிருங்க, அவ்வளவுதான். இதுல என் விருப்பம் அவங்க மேல எதுவுமே கிடையாது. அவங்க செய்ய போறதுக்கு துணையா நிக்கணும், அது காட்ஸ் வில்லா இருந்தா துணையா நிக்கணும், அது மட்டும் தான் என் வேலை, மொத்தமே அவ்வளவுதான். ஏன்னு சொன்னா ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒரு திட்டத்தோடு தான் வச்சிருக்கிறார். அப்போ மோசே கிட்ட ஒரு பிளான் கொடுக்கும்போது பெசலேலா இருக்கட்டும், அகோலியா இருக்கட்டும், ஞானாந்திர ஸ்திரீகளா இருக்கட்டும், அத்தனை பேரும் மோசேக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்வதுக்கு தான் இவங்க எல்லாரும். இவர்கள் எல்லாரும் இவர்களுடையதான ஐடியாஸை இவங்க சொல்றது நல்லாவே இருக்கும், பெஸ்டாவே இருக்கும். ஆண்டவருக்கு தேவை தி பெஸ்ட் இல்ல, த ஒபீடியன்ட். ஆண்டவர்கிட்ட இல்லாத பெஸ்டா? பூமியை விடவா நீங்க சிறந்த படைச்சிட போறீங்க? வானத்தை விடவா சிறந்த நீங்க படைக்க போறீங்க? மனுஷனை விட தி பெஸ்ட் ப்ராடக்ட் உங்களால் செய்ய முடியுமா உலகத்துல? முடியவே முடியாது. இந்த தி பெஸ்ட் ஆண்டவர் நம்மளை செஞ்சு வச்சிருக்கிறாரு. அவர் ஒன்று சொல்றாருன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. அப்பதான் அவர் உங்களை பார்த்து ஒரு சாட்சி கொடுப்பார், இவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். முதலாவதாக மோசே தன் பர்சனல் லைஃப் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய் இருந்தான். 2வது, தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், அழைப்பு, தரிசனம், தனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில் அவன் 100% பெர்ஃபெக்ட் உண்மை உள்ளவனாக இருந்தான். கடைசியாய் வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். இந்த வசனம் 14, 17 ஏசாயா யாரை பத்தி சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசாசை பத்தி சொல்லப்படுது. அந்த 14ஆம் அதிகாரத்துல யாரை குறித்து சொல்லப்படுற வார்த்தை என்ன? பிசாசை பத்தி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வராரு. ஆராதனை கொடுத்துக்கு தலைவனாவேன், சிங்காசனத்தை போடுவேன்லாம் சொன்னியே, இப்ப நீ தள்ளப்பட்டு போட்டியே அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு உள்ள ஒரு சுபாவமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த வசனம் திருப்பி வாசிங்க. உலகத்தை வனாந்தரமாக்கி அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல், அதனாலதான் இவனுக்கு பேரு மரணத்துக்கு அதிபதி, பாதாளத்தின் திறவுகோல் இவங்க கையில் இருந்துச்சு. சிறைப்பட்டவர்கள் எல்லாம் மேல் பாதாளத்தில் இருந்தவங்க. இவங்க எல்லாரும் மேல போகாம, அதாவது தங்கள் வீடுகளுக்கு, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவேன். அந்த வாசஸ்தலம் கர்த்தர் நியமித்தது. ஆபிரகாம் சொல்றாரு, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான். ஆனா வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை
அடையாமல் போனார்கள். எபிரேயர் 11:39 இருக்கு. வாக்குத்தத்தம் ஏன் அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து வந்து விடுதலையாக்குற வரைக்கும் இவங்க சிறைப்பட்டவர்கள், அவர் ரத்தம் சிந்துற வரைக்கும் இவங்க சிறைப்பட்டவர்கள், அவர் மரணத்தை ஜெயிக்கிற வரைக்கும் இவங்க சிறைப்பட்டவர்கள். இவங்களை பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்கானா, பாதாளத்தில் அடைச்சு வச்சிருக்கான். சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் தடுத்தவன். வீடுனா என்ன? பரலோகத்தில் ஒரு வீடு இருக்கு. வீடுனா செங்கல் போட்டு ஜல்லி போட்டு கட்டுறது இல்லை. உடனே இவரும் தரிசனத்தில் பார்த்தார் போல வீடு, அந்த வீடு அல்ல. வசனம் சொல்லுது, அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். கர்த்தர் நமக்கு அங்கே ஒரு மகிமையின் சரீரம் வச்சிருக்கிறார். அதில் தான் போய் நம்ம வாசம் பண்ண போறோம். பரலோகத்தில் நம்ம குடியிருக்க போகிறோம். இதான் பைபிள் நமக்கு பண்ணுகிறதான வாக்கு தத்தம். அப்படி போகும்போது, ஏன்னா இங்கே சரீரம் மண்ணோட போயிடும், நம்ம ஆத்மா தான் புறப்பட்டு போக போகுது. இது போய் அங்கே ஒரு இடத்துல வாசம் பண்ணும். ஒரு நாளில் செய்யப்பட்டது இந்த மண்ணில் செய்யப்பட்ட சரீரம். நமக்கென்று 2000 வருஷம் ஆண்டவர் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அது ஒன்று இருக்கு. அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு எல்லாருக்கும், எல்லா மனுஷங்களுக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார், ஜெயம் பெறுகிறவர்களுக்கு. அப்படி அந்த வீடுகளுக்கு போக விடாமல் இந்த மரணத்தின் நிமித்தம் அவங்களை தடுத்து வச்சிருக்கிறானா. யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? பிசாசை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒன்று நல்லா கவனிச்சு பாருங்க, இத்தனை பேரை தடுத்த பிசாசால ஒரே ஒருத்தனை மட்டும்தான் தடுக்க முடியாம போச்சு. அவன் வீட்டுக்கு போயிட்டான். யூதாவின் புஸ்தகம் 9வது வசனம் வாசி. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இதுதான் பரலோகத்தின் குவாலிட்டின்னு சொன்னேன். ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, ஒரு தூதன் கூட இன்னொரு பிசாசை கூட அவன் என்ன செய்ய மாட்டேங்கிறானா, தூஷணமாய் துணிகரமாய் தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் ஒரே வேர்ட் சொன்னான், கர்த்தர் கடிந்து கொள்வாராக. அவனை திட்டணும்னா எத்தனை கெட்ட வார்த்தையில் வேணா திட்டலாம் பிசாசை. எல்லாத்துக்கும் அவன் தகுதி தானே, எவ்வளோ வேணா சொல்லலாம். கெட்ட வார்த்தை கூட வேண்டாம், கொஞ்சம் கோவப்பட்டா திட்டலாம்ல. ஆனால் வசனம் சொல்லுது, அவனை என்ன சொல்றது, குற்றப்படுத்த துணியாமல், தூஷணமாய் குற்றப்படுத்த. ஏன்னா அது பிசாசுடைய சுபாவம். அவனை பார்த்து அவன் சொல்றான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. ஏன் இந்த கான்வர்சேஷன் வந்துச்சுன்னா, எல்லாரையும் வீடுகளுக்கு போக விடாம தடுத்துட்டான். அத்தனை பேரையும் தடுத்துட்டான் பிசாசு. ஒரே ஒருத்த மட்டும் மிஸ் ஆயிட்டான். அவன் கேட்குறான், மோசேயின் சரீரம் எங்கே? மோசேயோட சரீரம் எங்கே? ஏண்டா, மரணத்துக்கு அதிபதி நான் சொன்ன பழத்தால தான் சாப்பிட்டதுனால தான் மரணமே வந்துச்சு. ஸோ மரணிக்கிற அத்தனை பேர் எங்கே வரணும்? எங்கிட்ட வரணும். இங்கே அந்த ஆத்மா எங்கே வரணும்? இங்கே வரணும். அப்போ அவனை எங்கே புதைச்சிங்கன்னு சொல்லுங்க. அவனை புதைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன வரும்? அந்த ஆத்மா இங்கே வந்திருக்கணும். மேல் பாதாளத்துக்கோ தாழ்ந்த ஏதோ ஒரு இடத்துக்கு வரணும். ரெண்டும் என் கண்ட்ரோலில் இருக்கு. அதுதான் பிசாசுடைய கேள்விக்கான அர்த்தம். அவனை கேட்குறான், எங்கே மோசேயின் சரீரம்? இப்போ யோசித்து பாருங்க, மோசேயின் சரீரத்திற்காக கர்த்தர் வழக்காடுகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆண்டவர் வந்து மரணமே இல்லாத டிசைனில் இருக்கிறவர். அவருக்கு என்ன கிடையாது? மரணமே கிடையாது. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இயேசு எங்கேயாவது மரண வீட்டுக்கு போனார்னா அங்கே மரணம் இருக்காது, ஃபியூனரல் நடக்காது. அந்த வீட்டில் ஃபியூனரல் நடக்காது. நாயினூர் விதவின் வீட்டுக்கு போனாலும் ஃபியூனரல் நடக்காது. எவருவின் வீட்டுக்கு போனாலும் ஃபியூனரல் நடக்காது. ஒருவேளை ஃபியூனரல் முடிஞ்ச வீடு, லாசர் வீடு, அங்கே போனாலும் மரணத்தை ஜெயிச்சிருவார். இவர் போனார்னா அங்கே என்ன இருக்காது? மரணம் இருக்காது. இவர் ஒரு ஃபியூனரல் நடத்துறாரு பாருங்க. ஃபியூனரலே க்ளோஸ் பண்ற ஒருத்தனுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? வாசிங்க அந்த வசனத்தை. உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். இவர் வந்து ஜீவன் உள்ளவர். இவர் ஆவி. நல்லா கவனிங்க, இவர் எதில் இருக்கிறாரு? ஆவி. இவர் எந்த சரீரத்தை அடக்கம் பண்றாரு? மோசேயின் சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறார். காரணம் என்ன? அதான் கேள்வி. ஏன் அவன் சரீரத்தை இவர் அடக்கம் பண்ணணும்? இப்போ இவன் கேட்குறான், அவன் சரீரம் எங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பாதாளத்துக்கு வரல, அவன் வீட்டுக்கு அவன் போயிட்டான். புரியுதா? இப்ப கர்த்தர் அவனை கொண்டு போயிட்டாரு, அடக்கம் பண்ணிட்டாரு. ஆத்மா எங்க போச்சு தெரியாது, பாதாளத்துக்கு வரல, அவ்வளவுதான். எங்க போச்சுன்னு தெரியல, பாதாளத்துக்கு வரல. இப்ப இவனை பத்தினதான சாட்சியா என்னன்னா, சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் தடுத்தவன். ஆனா மோசேயோட சாட்சி என்னன்னா, அவனை தடுக்க முடியாது, அவன் அந்த வீட்டுக்கு போயிடுவான். இதுதான் மோசேயின் சாட்சி. யோசித்து பாருங்க, அவனை குறித்து தான் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அவனுக்காக இறங்கி ஒருத்தர் ஃபியூனரல் நடத்தி பிசாசு கிட்ட இருந்து பாடியை வாங்கி அடக்கம் பண்ணி ஆத்மாவை கொண்டு போயிட்டார் எங்கேயோ. அப்ப அவன் வீட்டுக்கு அவன் போயிட்டான்னு அர்த்தம். அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் உண்மை உள்ளவனாக இருந்தால், பரலோகம் மீன்ஸ் அவர் இருக்கிற பரலோகம் இல்லை, பாரடைஸ்னு வச்சுக்கோங்க, பரதீசிக்கு அவனை கொண்டு போய் சேர்த்துட்டாரு. பாத்துங்க,
எவ்வளோ பெரியதான ஒரு காரியம் இருந்தால் மோசே மேல கர்த்தருக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்கும். எவ்வளோ பெரிய உண்மை இருக்கும் பாருங்க. இதனால தான் கர்த்தர் மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கிறார், அவர் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். யோசித்து பாருங்க, நம்மளுடைய சரீரத்தை குறித்து, மரணத்தை குறித்து, மரணத்தில் கர்த்தர் ஃபியூனரலுக்கு வரணும். நிறைய பேர் சில காரியங்கள் சொல்லுவாங்க. சில பரிசுத்தவான்களுடைய அடக்க ஆராதனையில் திடீர்னு மழை பெய்யும், அல்லது திடீர்னு ஒரு காரியம் நடந்தவொன்னு சொல்லுவாங்க, கர்த்தரே என்ன செய்கிறார், அதை கனப்படுத்துறாரு. சில மரணத்தை சொல்லுவாங்க, அவர் ரொம்ப மகிமையாக கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சாரு, அப்படியே படுக்கையில் உயிர் போயிடுச்சு, சில காரியங்கள்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் மோசேயை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய சரீரத்தை கொண்டு போய் அவரே அடக்கம் பண்ணியிருக்கிறார். அவரே கொண்டு போய் அடக்கத்தை நடத்திருக்கார். தூதனை வச்சு பண்ணாரா, இல்லை வசனம் சொல்லுது அவர் அடக்கம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. இப்போ நமக்கு வருகை வருதுன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் வருகை வந்துட போகுது. மரணம் பார்க்குறோமோ இல்லையோ, வருகையை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. நம்முடையதான வருகை, அல்லது நாம் போக போகிறோம் இல்லையா பரலோகத்துக்கு, நம்ம வீட்டுக்கு போக போகிறோம்ல, அப்படி தானே வசனம் சொல்லுது. நம்ம வாசஸ்தலத்துக்கு போகிறோம்ல, இந்த வாசஸ்தலத்துக்கு போகும்போது கர்த்தர் இந்த மாதிரி ஒரு கணத்தை நமக்கு தருவாரா? ஸ்தேவான் மரிச்ச உடனே, மரிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறாரு, வசனம் சொல்லுது அவர் எப்படி இருந்தாரா? பரலோகம் திறந்திருக்கிறதையும் பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு ஏன் நிற்கிறாரு? அவர் உட்கார தானே செய்யணும். அவர் மரித்து உயிர் தெழுந்த உடனே வசனம் சொல்லுது, நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும். ஆனால் ஸ்தேவான் பார்க்கும்போது இயேசு என்ன பண்ணுறாரு? அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் உட்கார்ந்துருக்கிறவர் தான், ஆனால் ஸ்தேவானுடைய மரணம் மகிமையாக இருக்கும் பொழுது அவன் பரதேசிக்குள்ள நுழைகிற அந்த தருணத்தை இயேசு எழுந்திருச்சு நின்று வரவேற்கிறார். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற கணம். மோசேயின் சரீரத்துக்கு ஒரு கணத்தை கர்த்தர் கொடுப்பாரானால், என்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு கர்த்தர் இன்னொரு கணத்தை வைத்திருக்கிறார். யாருக்கு தெரியுமா? அவர் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனுக்கு. நான் எப்பவும் சொல்கிறது தான், ஏன்னா அதை நான் சொல்கிறத நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா அது என்னுடைய ஆசை. அதுதான் சாலனோரஜம்மா பாடியிருப்பாங்க, அது அவங்க ஆசை. பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன், பரலோக வாசல் பரம சீயோன் பூரித்து என்னை வரவேற்குமே. அந்த அம்மாவுடைய ஆசையை பாருங்க. அப்படி போகும்போது ஹெவன் ஏஞ்சி நின்று கூப்பிடுமா, வாங்க சாலனோரஜி சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க, என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்கன்னு ஆண்டவர் சொல்வாராம். எவ்வளவு பெரிய கனம் பாருங்க. மோசேயின் சரீரத்துக்கு கனப்படுத்தின ஆண்டவர், தேயானுடைய மரணத்தில் எழுந்து நின்று கனப்படுத்தின ஆண்டவர், நீங்களும் நானும் பரலோகத்துக்குள்ளே நுழையும் போது அதே கனத்தை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் அந்த கனத்தை நீங்கள் நானும் பெறுவோமா? அதான் கேள்வி. பெறுவோமா? யாருக்கு தெரியுமா அந்த கனம் வரும்? அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவனை குறித்து சாட்சி கொடுத்தவர், அவர் மரணத்திலும் அந்த சாட்சியை அவர் ப்ரூஃப் பண்றார். அவர் மரணத்தில் ப்ரூஃப் பண்றாரு. மோசேயின் சரீரத்தை பார்த்து சொல்றாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது. எங்கங்க எதிரி கேட்கறான், எங்கங்க மரணத்தில் ஒருத்தன் செத்து போயிட்டான், பாடி எங்கங்க? அந்த பேச்செல்லாம் நீ பேசாத, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். ஏன்? ஃபார்முலாவை தாண்டி நடக்குது வேலை. ஃபார்முலாவை தாண்டி நடக்குது. ஃபார்முலா படி செத்தவங்க அத்தனை பேர் எங்க போயிடணும்? பாதாளத்துக்கு போயிடணும். லாவை பிரேக் பண்றாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாது மோசேயின் சரீரத்தை. இல்லைங்க, இவன் போய் ஆண்டவர்கிட்ட போய் பயங்கரமாலாம் பேச முடியாது. பிசாசு யாருன்னா தள்ளப்பட்ட தேவதூதன் தானே, வேலைக்காரன் தானே. அவன் போய் கேட்டாலும் என்ன கேட்கணும்? ஆண்டவர் கேட்பாரு, என்ன வந்திருக்கிற அப்படின்னா அவன் பதில் சொல்லணும். ஒருவேளை ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே இந்த மோசேயின் சரீரத்தை அந்த பேச்சால பேசாத, வாயை மூடிட்டு போகும்பார். அவன் என்ன மீறி பேச முடியும்? என்ன பேச முடியும்? ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியாது. அவர் தான் லா மேக்கர். அவர் நினைச்சானா லாவை மாற்றி அமைக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் லா மேக்கர். அவரே லா போட்டிருக்கிறாரு மரிச்ச சரீரத்தை. ஆனால் மோசேக்காக அந்த லாவை தாண்டி புது லா எழுதுறாரு. நான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறேன். அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் அப்படி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பட் நீங்கள் நானும் அப்படி ஒரு லைஃப் இருக்கிறோமான்றதான் இப்போ கேள்வி. இது என்னன்னா, மோசேக்கு என்ன கனங்கிறது ஓகே, பட் எதுக்கு இது எழுதி கொடுக்கப்படுகிறது? உங்களையும் என்னையும் பரலோகம் எப்படி வரவேற்கும்? நம்மளெல்லாம் பரலோகம் பார்த்து கூப்பிடுவாது செய்யுமா? நம்மளெல்லாம் பார்த்தா பரலோகம் சந்தோஷப்படுமா? நம்ம நுழையும் போது பரலோகம் ஏதாவது ஒரு வார்த்தை அந்த அம்மா எதிர்பார்த்தா மாதிரி அது சொல்லுவாங்க இன்னொரு பாட்டில், வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும், என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே அப்படிவாங்க. கொஞ்ச காலம் இயேசுக்காக ஒரு பாட்டு இருக்கு. அதில் சரணராஜம்மா சொல்லுவாங்க, வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். யாருக்கு? அவங்களுக்கு. எல்லாரும் இன்னும் வரவேற்பாங்களாம். அதில் பேர் சொல்லி என்னை கூப்பிடுவார், சரணவரஜி வா அப்படின்னு கூப்பிடுவாராம். அந்த மாதிரி ஒரு 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 ஜைஜான்டிக்கான என்ட்ரன்ஸ். அப்படி பரலோகத்துக்குள்ள நுழையும் பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து நமக்காக வைராக்கியமாக, ஸ்தேவானுக்கு எழுந்திருச்சு நின்ன ஆண்டவர் நமக்கு ஏஞ்சி நிற்கணும்னு நான் சொல்லலை,
நம்மளுக்கு ஒரு சாட்சி. யோபுவை பார்த்து பரலோகத்தில் அப்படி சொல்றாருல, உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான். அந்த மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க, என்னை பேர் சொல்லி கர்த்தர் கூப்பிடுவார். யாருக்கு இதெல்லாம் நடக்கும்? வசனம் சொல்லுது, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அப்படிப்பட்டவனுக்கு நானே இறங்கி அடக்காராதனை பண்ணுவேன். அப்படிப்பட்டவனுக்கு நானே எழுந்திருச்சு நின்று வரவேற்பேன். அப்படிப்பட்டவங்களை நான் பேர் சொல்லி கூப்பிடுவேன். பிதாவுக்கு முன்பாக உன் நாமத்தை சொல்லுவேன். அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு கணத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அந்த சாட்சியை வாங்க முடியுமா? என் வீட்டில் எங்கும் அவன். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஏதோ செய்திக்காக இதெல்லாம் சொல்லலை. இது நம்முடைய வாஞ்சையா இருக்கணும். இது நம்முடைய விருப்பமாக இருக்கணும். ஒரு புஸ்தகத்தை குறித்து ஒரு தங்கச்சி சொல்லிக்கிட்டே இருந்தா, அண்ணன் இந்த புஸ்தகத்தில் இப்படி இருக்குன்னு. அந்த புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்காவில் கருப்பர்கள் அடிமைப்பட்டிருந்த காலத்தில் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த ஒரு பெண் அவங்க முடிவெடுக்கிறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க. அதில் அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க, எகிப்து ஜனங்கள், எகிப்திலிருந்து எபிரேயர்களை விடுதலையாக்க கர்த்தர் மோசேயை பயன்படுத்தினால் எங்களுக்கும் ஒரு மோசையை அனுப்புவார் அப்படின்னு. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், நீயே அந்த மோசையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அந்த அம்மா ஒரு விசுவாசத்தோட ஜெபம் பண்றாங்க. எத்தனையோ ஆயிரம் பேரை அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறாங்க. கொண்டு போய் வேற ஒரு பட்டணத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. உயிரை பணைய வச்சு செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் அவங்களுக்கு பேர் மோசஸ் தான் பேர். கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட பெண் மோசஸ் அவங்க அப்படின்னு பேர். யோசித்து பாருங்க. நீங்க ஆசைப்படணும், என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, நான் உண்மை உள்ளவன் சாட்சி வாங்கணும் ஆண்டவரே, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், கொடுக்கப்பட்ட அழைப்பில், தரிசனத்தில், அந்த ஆசாரிப்பு கூடாரம் கட்ட சொன்னதில், என்னை நம்பி கொடுத்த ஊழியத்தில், வேலையில், எனக்கு கொடுக்கப்பட்டதான பணத்தில், எல்லாத்துலேயும் ஒரு சாட்சி வாங்கணும். நான் உண்மை உள்ளவன். கடைசியாய் எனக்கென்று நியமிக்கப்பட்டதான ஒரு வீடு இருக்கிறது, வாசஸ்தலம். அதில் நான் சாட்சி வாங்கணும், நான் உண்மை உள்ளவன். இது ஒரு வாஞ்சியா இருக்கணும். ஒப்பு கொடுப்போமா? உண்மையிலேயே இது உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சையா, ஒரு விருப்பமா, நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுனா மட்டும் உங்க கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கையா இருக்கணும் ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கையா இருக்கணும். என்னை பார்த்து பரலோகமே பூரித்து வரவேற்கணும், பூரித்து வரவேற்கணும். எக்ஸைட் ஆகணும். பரலோகம் வரும்போது ஹெவன் ஏஞ்சி நிற்கணுமா? ஸ்தேவானுக்கு நின்றுச்சான். அதைத்தான் சரளமா சொல்றாங்க. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நான் என்டர் ஆகும் பொழுது பூமியில் மட்டும் இல்லை, ஊழியத்தில் மட்டும் இல்லை, பரலோகத்திலும் சாட்சி வாங்குறவனாக இருக்கணும். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை நம்புங்க ஆண்டவரே, எங்களை நம்புங்க. நீர் விரும்புகிறபடி நாங்கள் எங்கள் ஓட்டத்தை ஜெயத்துடன் முடிய, அந்த நாடு சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். வந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தை நல்ல விதையாய் விழட்டும், 100க்கு 100 முளைக்கட்டும். கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா.